திரு சுமந்திரன் தொடர்பாக வந்து நீங்கள் கடந்த காலங்களில் ஒரு தனிப்பட்ட உரையாளர் ஒருவருடன் மேற்கொண்ட போது வந்து அதை வந்து ஒருவர் பதிவு செய்து அதை ஊடகங்களில் பதிவு செய்த சம்பவங்கள் வந்து ஊடகங்கள் எல்லாம் வெளிவந்திருந்தது. அதன் பின்னர் தாங்கள் தற்போது பதில் தலைவராக கடமை புரிகின்றீர்கள், அவர் பதில் செயலாளராக கடமை புரிகின்றார். இப்போது வந்து உங்களுக்குள் வந்து கட்சிக்குள் ஏதாவது பிரச்சனைகள் அப்படி இருக்கிறதா, என்ன விஷயம்? இல்லை, அது முந்தின கதையை வந்து நான் ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டேன். அது திட்டமிட்டு வெட்டி தொட்டி போட்டது நான் என்ற குரல் தான் என்று ஓமட்டேன். அப்படியான களவில்லை. ஏனென்றா அது எங்களை உட்கட்சியில் கதைச்சி போட்டு நட்புரிமையாக கதைச்சி போட்டு அவர் சுமந்திரனை பிசாசு என்று சொன்னேன். ஆனால் இல்லையாப்பா, சுமந்திரன் பேரா இருக்கலாம், அது வேறு என்ன சொன்னேன் சொல்லலான்னு சொல்லல. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைக்கு அதில் நான் சொன்னேன், முடிஞ்ச பரவாயில்ல, அது பரவாயில்ல, நான் ஒழிக்க இல்லையே, நீ வேண்டாம் அவ்வளோதான். அது அவர் அப்படி அது என்ன எங்களுக்கு எதிராக காய்ச்சி அப்படியே இல்லையா, அது ஒரு ஒரு கதைக்கு நான் சொன்னது, அது திட்டமிட்டு தான் அது செய்யப்பட்டது. அது எடிட் பண்ணி சொன்னது. அவர் அதில் என்ன சாதிச்சு போட்டார், அவர் இன்னும் வீட்டை இருந்து கராக்கண்ணோடு இருப்பார், எங்கேயும் சாதிக்கல. சுதந்திரனை பொறுத்தவரை நான் அப்படியான கருத்து இருக்கேன். சுதந்திரத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம், அதனால் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் கேட்ட கேள்விக்கு மறுபடி, சுதந்திரனை அவருடைய உறவுகள் செயல்பாட்டில் என்னுடைய அணுகுமுறை முந்தைய அணுகுமுறைகளுக்கு வித்தியாசமானது. எனக்கு அதில் சாதகமாக வெற்றியாக தான் எனக்கு இருக்கு. மனித சுதந்திரனில் இருக்க சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை நான் இனம் கண்டு கொண்டு அதன்படி தான் அவரோடு தொடர்பு கொள்கிறேன். என்னோட கருத்துக்களை நான் சொல்கிற பொழுது அவர் ஏற்றுக்கொள்ள வகையில் நான் சொல்கிறேன், அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். பல விஷயங்களே நடக்குது என்னோட கலந்து. அப்போ நான் என்ன சுருக்கமாக சொன்னால், இப்போ சினிமா துறை அல்லது சொல்லுவார்கள் அந்த கெமிஸ்ட்ரி பற்றி சொல்லுவார்கள். கெமிஸ்ட்ரி மிக தெளிவாக சாதகமாக அனுகூலமாக செயல்படுகிறார். அப்படியே சில கருத்துக்களை நாங்கள் இல்லை இப்படி செய்யலாம், இல்லை இப்படி செய்யக்கூடாது, இப்படி பேசலாம் என்று சொன்னால் அவர் அதை ஏற்றுக்கொள்கிற பண்பியலில் என்னால் அனுமானிக்க முடியுது. அதுபடியாக எங்களுக்குள்ள முரண்பாடு இப்போ கிடையாது. ஏன் கிடையாது என்றால், சில நேரம் சில கருத்துக்கள் அவர் சொல்கிறதுல சில நேரம் எனக்கு வேறுபாடு இருந்தால் நான் அவரை சொல்லுவேன். அவருக்கு எப்படி இல்லை அப்படி சொல்லி இல்லாது சொல்லக்கூடாது இல்லாதான். இப்போ நான் உதாரணத்துக்கு நேற்றைய தினம் சந்திக்கிற பொழுது நான் முதலே சொல்லிட்டேன், நான் அறிமுகம் தலைவர் என்ற முறையில் அறிமுகம் செய்துவிட்டு என்னுடைய அடிப்படை கோட்பாட்டை மட்டும் சொல்லி அதை வலியுறுத்தி போட்டு விடுவேன், நீங்கள் பிச்சத்தை காய்க்க விடுவோம். அப்படித்தான் நடந்தது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்குது. இப்போ அங்கே போய் முக்கியமானது நாங்கள் கட்சி தலைவரும் செயலாளர்களும் செய்த பிறகு ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நான் கூப்பிட்டு கையை காட்டி நீங்கள் என்று 8 உறுப்பினர்களே பேச வச்சினேன். அப்போ கட்சிக்குள்ளேயும் என்னாலே அந்த உடன்பாடுகளை கொண்டு வர முடியுது. இப்போ சுதந்திரனை அதுக்கு ஏற்றவாறு என்னோட ஒத்துழைக்கிற பண்புகளும் இருக்குது. ஆனால் இப்பொழுது எந்த முரண்பாடும் எங்களுக்குள்ள இல்லை.